வெள்ளநாட்டில் டேங்கர் லாரி கவிழ்ந்தது. பேருந்து நிலையத்தில் நின்று சென்ற 30க்கும் மேற்பட்ட பெண்கள் உயிர் தப்பினர். நெல்லை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வெள்ளநாடு பேருந்து நிறுத்தத்தில் சாம்பல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி தடுப்பு வேலியை கடக்கும் போது விபத்துக்குள்ளானது. சேலத்தை சார்ந்த டேங்கர் லாரி தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து மாலை சாம்பல் ஏற்றிக்கொண்டு டேங்கர் லாரி கேரளா மாநிலம் கொல்லம் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. வெள்ளநாடு மெயின் பஜாரில் டேங்கர் லாரி வந்தபோது தடுப்பு வேலியை திரும்பும் பொழுது வேகத்தை குறைக்காமல் ஒரே வேகத்தில் வந்த லாரியானது திரும்பியுள்ளது. அப்பொழுது திடீரென்று லாரி பக்கவாட்டு சுவரில் ஏறி மோதி லாரி நடுரோட்டில் கவிழ்ந்து சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்றது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனே வெள்ளநாடு பஜாரில் நின்றவர்கள் காயமடைந்த லாரி ஓட்டுநரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த ஹைவே பெட்ரோல் போலீசார் வெள்ளநாடு மெயின் பஜாரில் இருந்த தடுப்பு வேலியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். சாம்பல் ஏற்றி வந்த டேங்கர் லாரி வெள்ளநாடு மெயின் பஜார் சாலையில் கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சில நிமிடங்களுக்கு முன்னர் அந்த பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பெண்கள் சுரவைகுண்டம் செல்லும் பேருந்தில் ஏறுவதற்காக காத்திருந்தனர். நல்ல வேளையாக அனைவரும் சுரவைகுண்டம் செல்லும் பேருந்தில் ஏறிச் சென்றதால் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்.